Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோகரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல் சல்வடார் பத்தின ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் அண்ட் முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிட்காயின் இன்வெஸ்டர்ஸ் as well as enthusiasts வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ். இஸ் திஸ் சம்திங் ரிலேட்டட் டு மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஈவெண்ட் அண்ட் சம் பிரேக்கிங் நியூஸ் ஹஸ் ஹேப்பன். அண்ட் அது வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கிரிப்டோ சேனலில் போட்டுட்ருக்கோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பேசினது வந்து பார்த்தீங்கன்னா எல் சல்வடார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிப்டோ ஹப். அவங்க வந்து பிட்காயின் வந்து ஒரு லீகல் டெண்டராக வந்து ஆக்கியிருக்காங்க. அண்ட் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஈவன் கிரவுண்ட் லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் கூட பிட்காயினில் தான் பண்ணுறாங்க அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பாகிஸ்தானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்காயினில் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது IMF அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, நேஷ்னல் லெவலில் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த எல் சல்வடார் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் as well as நிறைய பப்ளிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க வந்து லோன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த IMF ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்கும்போது என்ன ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்கன்னா பிட்காயினை வந்து இனிமேல் எல் சல்வடார் வந்து வாங்கக்கூடாது, அது வந்து லீகல் டெண்டர்னு அறிவிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் கண்டினியூஸ் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரியில் வந்து முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, ABC அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட்டபிள் இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து செட்டப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து போகும். அது டேக்ஸாக போகலாம், இல்லை எதுவோ அப்புறம் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து போகும். இப்போ 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு ஒரு சும்மா ஒரு கணக்கு வச்சுப்போம். இப்போது பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் 1000 ரூபா பிட்காயின் நீங்கள் போடுறீங்கன்னா 100 ரூபா வருன்றதுக்கு உங்களுக்கு கேரண்டி இருக்கா? ஸோ இது கேரண்டியே இல்லாத ஒரு அசெட். அது 100 ரூபா வரலாம், 200 ரூபா கூட உங்களுக்கு வரலாம், இல்லை 10 ரூபா வரலாம், இல்லை லாஸ் கூட ஆகலாம். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் ஒருத்தவங்க நம்பி லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் யோசிப்பாங்க? இப்போ இந்த கண்ட்ரோல் நிதி நிலைமை இப்போ நல்லா இருக்குது, பட் ஆல் ஆஃப் அ சடன் இவங்க டெய்லி பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல் சல்வடார். இப்போ நம்ம இவங்களுக்கு லோன் கொடுக்க போயிட்டு இவங்களோட நிதி நிலைமை மோசமாகிடுச்சுன்னா அந்த லோன் யார் ரீபே பண்ணுவா? ஆப்வியஸ்லி இந்த டவுட்ஸ்லாம் வரும்ல. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேர் சீம்ஸ் டு பி ஃபேர் பாயிண்ட் இன் இட். ஆக்சுவலி இப்போ எந்த இடத்துல கிளாஷ் ஆகுது அப்படின்னா IMF கிட்ட இவங்க ஃபண்ட்ஸும் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ IMF கிட்ட நீங்கள் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க போட்ட நிபந்தனை என்ன? இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வந்து இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்றத நிபந்தனை. ஆனால் மக்கள்கிட்ட எல் சல்வடார் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி டெய்லி ஒரு பிட்காயின் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்லி மோர் தென் $700 million வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6500 7,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து எல் சல்வடார் வச்சுருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் $700 million. ஸோ இப்போ கரண்ட்டாக இவங்க வாங்குறாங்களா இல்லை IMF கிட்ட வந்து பணம் டீல் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிட்காயின் வாங்கக்கூடாது. தட் இஸ் தி ஒப்பந்தம் அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து இந்த இதில் நின்றுட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவோ வேலட் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல் சல்வடாரில் வந்து ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இதாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட்டே இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இந்த IMF வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகள்லாம் ஒத்துக்கிட்டு தான் இப்போ எல் சல்வடார் நடக்குதா இல்லை வந்து வாங்குறதே நிறுத்திட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. நான் ஏன் இந்த நியூஸ் வந்து இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா என்னென்னலாம் நம்மளுக்கு குளோபல் லெவலில் வந்து பிரச்சனை வரலாம். இப்போ இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க, புரியுதா? நம்ம வந்து இப்போ நம்ம த்ரெஷரின்னு சொல்கிறோம், பிட்காயின் த்ரெஷரின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம், லீகல் டெண்டர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கிரிப்டோவை கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ரோஸ் கான்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வேர்ல்டு பேங்க்லேயோ யார்ட்டையோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது கேட்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாக நான் வந்து இது மாதிரி ட்ரேடிங் தான் பண்ணுறேன், கிரிப்டோ ட்ரேடிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா என்னை நம்பி லோன் கொடுக்குறவன் நிறைய கேள்வி கண்டிப்பாக கேட்பான். சேம் திங் ஹேப்பன்ஸ் டு ஒரு நேஷன் வந்து கிரிப்டோவில் இன்வால்வ் ஆகிருக்கு, கிரிப்டோ லீகல் டெண்டராக வச்சிருக்கு, இல்லை பிட்காயின் இல்லை கிரிப்டோ த்ரெஷரியாக வச்சிருக்கு அப்படின்னா லோன் கொடுக்குறவன் அதுக்கு கண்டிப்பாக கேட்பான்.
ஏன்னா லோன் கொடுக்குறவனுக்கு அட் த ஸ்டேஜ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட லோனை நீங்கள் வந்து அடைக்கணும். பட் நீங்கள் வந்து கிரிப்டோவில் ப்ராஃபிட் வந்தால் பிரச்சனை இல்லை, லாஸ் வந்துச்சு அப்படின்னா எப்போ அடைப்பீங்கன்றது வேறு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய கண்ட்ரீஸில் தேர் ஸ்டில் அட் ஹோல்ட். ஏன்னா இப்போ கிரிப்டோவை லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லா கண்ட்ரீஸும் பண்ணிடலாம், இல்லை ஒரு ட்ரெஷரி அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் வேறு என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும், இது வந்து ஒன் ஆஃப் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறது. அந்த மாதிரி எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரலாம். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெகுலேஷன்லாம் பண்ணுறதுனால தான் எல்லா இடத்துலையுமே ஒரு காஷனோட ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஏன் இந்த நியூஸ் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ நம்மளுக்கு அவசரம், டக்குன்னு எல்லோரும் பிட்காயின் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. அது எல்லாருமே வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகிடுச்சு கிரிப்டோ பிட்காயின்லாம். எல்லா கண்ட்ரிஸும் எல்லா ஆளுங்களும் டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த பதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹிட்ச் இந்த இடத்துல இருக்குது. ஸோ தட் இஸ் இன்வெஸ்ட் அதுகேஸ் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.